ஆண்டவரில் மிகவும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்னை மரியாளுடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது நம் யாவருக்கும் மிக அழகான ஒரு பரிசை கொடுத்தார். அந்த பரிசு யாதெனில் அது அன்னை மரியாள். ஆகவேதான் நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், இந்த அன்னை மரியாள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, இந்த அன்னை மரியாள் நம்மை வழிநடத்துகிறவராக, இந்த அன்னை மரியாள் நமக்கு பலவிதமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். மதர் மேரி blesses, மதர் மேரி teaches and மதர் மேரி guides us. அன்புக்குரியவர்களை, நாம் எப்படி எந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒருவராக இருக்கிறார். ஆகவேதான் புனித மரிய மேக்சிமிலன் கோல்பே என்று சொல்லக்கூடிய புனிதர் சொல்லுகிறார், don't hesitate to love Mother Mary too much because you cannot love more than Jesus. அன்னை மரியாளை அதிகமாக அன்பு செய்வதற்கு ஒரு நாளும் யோசிக்காதீர்கள். ஏனெனில் நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை விட அவரை அதிகமாக ஒருவரும் ஒரு நாளும் அவரை அன்பு செய்துவிட முடியாது. புனித பெர்னார்ட் இப்படி சொல்லுகிறார், உங்கள் வாழ்வில் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமோ, புயல் வருகின்ற பொழுது, எதிர்வலைகள் வருகின்ற பொழுது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் இந்த அழகான அன்னை மரியாள் என்கின்ற பேழைக்குள்ளாக நீங்கள் வந்து விடுங்கள். Come into this beautiful ark of Mother Mary and you will never ever have any problems about the shipwreck. சந்திக்கக்கூடிய எப்படியான பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படியான போராட்டங்களாக இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்வார். புனித அகஸ்தினார் சொல்லுகிறார், இந்த உலகம் தாங்க முடியாத ஒருவரை தன்னுடைய கருவறையிலே சுமந்தவர், இந்த உலகத்தை ஆளுகை செய்தவரை இந்த கருவறையிலே சுமந்தவர். நாம் உண்பதற்கு அவர் தன்னுடைய உடலை கொடுத்தாரே, அந்த உடலை கொடுப்பதற்கு தன் பாலை கொடுத்தவர். She gave milk for our own bread. இன்றைக்கு நாம் உண்ணுகிற, நாம் பெறுகிற அந்த நற்கருணையானது அன்னை மரியாளுடைய பால் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்னை மரியாள் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு என்று சொல்லி ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரித்துவிட முடியாது. ஆகவேதான் புனித தாமஸ் அக்வினாஸ் என்று சொல்லக்கூடிய புனிதர் சொல்லுகிறார், கடலிலே பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மாலுமிக்கும் ஒரு வழிகாட்டுதல் உண்டு. அதே போல் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் உண்டு. அந்த வெளிச்சம்தான் அன்னை மரியாள். ஆகவேதான் புனித ஜான் மரிய வியனி மிக அழகாக சொல்லுகிறார், கடைசி நொடி பொழுது வரை நாம் பரலோகம் சென்று விட மாட்டோமா என்று சொல்லி நமக்காக ஏக்கத்தோடு ஒருவர் மன்றாடுகிறார், ஆசையோடு ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆன்மா பரலோகத்திற்கு சென்று விட வேண்டும், நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று கடைசி நொடி பொழுது வரையிலும் ஒருவர் மன்றாடி கொண்டிருக்கிறார் என்றால் அது அன்னை மரியாள். விவிலியத்திலே பார்க்கிறோம், 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை இல்லம் சென்று எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே உடன்படிக்கை பேழையை குறித்து பார்க்கிறோம். We see the ark of the covenant. உடன்படிக்கை பேழையில என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்கும் உடன்படிக்கை பேழையில? மன்னா இருக்கும், ஆரோனின் தடி இருக்கும், கோல் இருக்கும், அடுத்து 10 கட்டளைகள் இருக்கும். பாருங்கள், விவிலியம் சொல்லுகிறது, மன்னாவை உண்டவர்கள் எல்லாம் செத்து போனார்கள். இயேசு சொன்னார், விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என் உடலை உண்ணுகிறவர் என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லி, இந்த உலகத்திலே நம்மை வாழ வைக்கிற ஒரு உணவு. மன்னாவை உண்டவர்கள் எல்லாம் செத்து போனார்கள், ஆனால் நம்மை வாழ வைக்கிற ஒரு உணவு உண்டு, அது நற்கருணை. மன்னா உடன்படிக்கை பேழையிலே இருந்த பொழுது அது மக்களை தேற்றின
அவர்களுக்கு உணவு கொடுத்த ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இட் வாஸ் ஒன்லி a symbol. ஆனால் நற்கருணை அது அடையாளம் அல்ல, இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம். இரண்டாவது பார்க்கிறோம், அங்கே என்ன இருந்தது? 10 கட்டளைகள் இருந்தது. 10 கட்டளைகள் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்து இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். விவிலியத்தில் பார்க்கிறோம், வார்த்தை மனுவுருவானவர் நம்மிடையே குடிகொண்டார். அவர் அகரமும் நகரமுமாயிருக்கிறார், தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார், ஆல்பாவாய் ஒமேகாவாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என்னை அன்பு செய்வோர் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். இயேசு சொன்னார் யோவான் 14:6, நானே வழி, நானே வாழ்வு, நானே உண்மை என்று சொன்னார். நான் மட்டும்தான், என்னால் அன்றி ஒருவரும் விண்ணுலகில் செல்ல முடியாது. இந்த 10 கட்டளைகளை மிக அழகாக 2 கட்டளையாக சொன்னார். எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தையாகிய கடவுளை அன்பு செய்வது, இரண்டாவது தன்னைத்தான் அன்பு செய்வதை போல பிறரையும் அன்பு செய்வது. 10 கட்டளைகள் ஒரு வழியாக இருந்தது. ஆனால் இயேசு தானே வழியாக இருந்தார், தானே வாழ்வாக இருந்தார், தானே உண்மையாக இருந்தார். ஆகவேதான் விவிலியம் சொல்லுகிறது, யோவான் 8:32-36, நீங்கள் உண்மையை சார்ந்திருந்தால் உண்மை உங்களை விடுவிக்கும். யார் அந்த உண்மை? மானிட மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் அன்றி நீங்கள் விடுதலையை பெற முடியாது. 10 commandments were only a symbol, அவ்வளவுதான். But Jesus was not a symbol. He was everything and he is everything. மூன்றாவது பார்க்கிறோம், ஆரோனின் கோல் அங்கே இருந்தது. ஆரோனின் கோல் எதனுடைய அடையாளம்? It was a symbol of authority and power. அவ்வளவுதான், அடையாளம் அவ்வளவுதான். ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 18வது வார்த்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வானத்திற்கு கீழும் பூமிக்கு மேலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த பெயரில் அதிகாரம் இருக்கிறதை சீடர்கள் அனுபவித்தார்கள். திருத்துதர் 3வது அதிகாரம் 6-7 எடுத்து வாசித்து பாருங்கள். பேதுரு சொன்னார், அந்த படுத்த படுக்கையா இருந்தவனை, நடக்க முடியாமல் இருந்தவனை, தம்பி உன்னிடத்துல எனக்கு கொடுப்பதற்கு மற்றவர்களைப் போல பொன்னோ தங்கமோ வெள்ளியோ எல்லாம் இல்லப்பா, ஆனா என்னிடத்தில் ஒன்று உண்டு, அது ஆற்றல் நிறைந்தது, உயிரோட்டமானது, உயிர் உள்ளது. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்றவுடன் அவன் எழுந்து நடந்து விட்டான். திருத்துதர் பணி 4வது அதிகாரம் 12வது வார்த்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பேதுரு சொன்னார், வானத்திற்கு கீழும் பூமிக்கு மேலும் இயேசு என்கிறவருடைய பெயரை தவிர நமக்கு மீட்பு, விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் இல்லை, இல்லவே இல்லை. உடன்படிக்கை பேழை, அந்த பேழையில் இதெல்லாம் இருந்தது. 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சாமுவேல் என்ன செய்தார்? யூதேயா மலையில் இருந்த உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஏன்? உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டதோ, உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் இருந்ததோ, சென்ற இடமெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற்றது. உடன்படிக்கை பேழை இருந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் பாளையம் இறங்கி மக்களை ஆசீர்வதித்தார். இதுதான் விவிலிய வரலாறு. உடன்படிக்கை பேழை இருந்த இடம், அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. விவிலிய வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே 587 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பிசில பாபிலோனியர்கள் இஸ்ராயல் தேசத்தை படையெடுத்தார்கள். இஸ்ராயல் தேசத்தை படையெடுத்தார்கள். ஆகவே படையெடுத்ததை அடிமைப்படுத்தினார்கள். அங்கிருந்த எல்லாவற்றையும் அழித்தார்கள். ஆகவே இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பாக எரேமியா இறைவாக்கினர் என்ன செய்தாராம்? விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 2 மக்கபேயர் 2வது அதிகாரம் 1-8 வரை பார்க்கிறோம். இந்த இறைவாக்கினர் மக்களை எல்லாம் அழைத்து சென்று, இதோ
படையெடுப்பு வரும். அப்பொழுது இந்த உடன்படிக்கை பேழை அவர்கள் அழித்து விடுவார்கள். ஆகவே நாம் இந்த உடன்படிக்கை பேழையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கிருந்த மக்களை எல்லாம் அழைத்து சென்றார். தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து சென்றார். அழைத்து சென்று ஒரு மலையில் இருந்த குகையிலே அதை வைத்து மறைத்தார். யாரும் பார்க்க முடியாதபடி அதை மறைத்து விட்டார். யாருடைய கண்களும் கண்டுவிடக் கூடாது என்று அதை மறைத்து விட்டார். 587 ஆண்டு எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய நண்பர்களோடு தன்னுடைய சீடர்களோடு சென்று அந்த உடன்படிக்கை பேழையை ஒரு குகையிலே வைத்து மறைத்தார். யாருக்குமே தெரியாது. 587 ஆண்டிலிருந்து இஸ்ராயேல் மக்கள் பாடுகளை சந்தித்தார்கள், வேதனைகளை சந்தித்தார்கள், தோல்வியை சந்தித்தார்கள். அவர்கள் வாழ்வில் வெற்றியை காண முடியவில்லை. வேதனைக்கு மேல் வேதனை, தரித்திரத்திற்கு மேல் தரித்திரம், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. இப்பொழுது மீண்டும் ஒரு உடன்படிக்கை பேழை இந்த உலகத்தை தேடி வருகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து அவரை சுமந்த அன்னை மரியாளுடைய கருவறை என்கின்ற அந்த உடன்படிக்கை பேழை. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அன்னை மரியாள் என்கின்ற அந்த உடன்படிக்கை பேழை இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த உடன்படிக்கையை சுமந்து வருகிறது. அந்த உடன்படிக்கை பேழையிலே மன்னா மனிதனுக்கு உணவை கொடுத்த ஒரு அடையாளம். It was only a symbol of feeding the people of Israel. அவ்வளவுதான். அங்கே 10 commandments 2 பலகைகள் இருந்து. They were only the symbols. அவ்வளவு அடையாளம் தான். அங்கே ஆரோனின் கோல் இருந்தது, அதிகாரத்தின் அடையாளம். அவ்வளவுதான். ஆனால் அதிகாரம் நிறைந்தவர், இந்த உலகமே எதிர்பார்த்தவர், மெசியா, மீட்பர், அவரை சுமந்து வந்த சுமந்து கொண்டிருக்கிற ஒரு உடன்படிக்கை பேழை லூகாஸ் நற்செய்தியிலே வெளிப்பட்டது. அந்த உடன்படிக்கை பேழைதான் இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பேழையினுடைய பிறந்த நாளை தான் இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாளுக்குள்ளாக அற்புதமான 4 நற்பண்புகள் இருக்கின்றது. ஆங்கிலத்திலே பார்க்கிறோம், they are called as cardinal virtues of Mother Mary. அன்னை மரியாளுக்குள்ளாக இருந்த நற்பண்புகள் நிறைய உண்டு. அதிலே ஒரு 4 பண்புகளை இந்த நாளில் நாம் பார்ப்போம். அது நம்மிடையே இருக்கிறதா என்பதை பார்ப்போம். அழகா பவனி போயிட்டு வந்தீங்க, பாடகர் குழு நல்லா பாடினீங்க, என் ஆண்டவரே என் கடவுளே அப்படின்னு சொல்லும்போது கை உயர்த்தினீங்க. எனக்கு அப்படியே விசுவாசம் அப்படி தூக்கி விட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் மாதாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பூவெல்லாம் போட்டு அலங்கரித்திருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இதெல்லாம் மாதாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. எது மகிழ்ச்சியை கொடுக்கும்? நம்முடைய வாழ்வில் அவரில் இருந்த குணநலன்களை, நல்ல உணர்வுகளை, எண்ணத்தை நம்முடைய வாழ்வில் நாம் சுமக்கின்ற பொழுது, எப்பொழுது நாம் சுமப்போமோ அப்பொழுது அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைவார். அவரில் நிறைய நற்பண்புகள் இருந்தது. அதில் ஒரு 4 முக்கியமான நற்பண்புகளை இந்த திருவிழாவில் நாம் உள்வாங்குவோம். முதலாவது, அவரில் இருந்தது ஜஸ்டிஸ். அவரில் இருந்தது நீதி, அவரில் இருந்தது நேர்மை. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எப்படியானவையாக இருக்கிறது? நீதி, நேர்மை என்றால் என்ன? Justice is nothing else, but it is the perfect observation of all the commandments of God. நீதியும் நேர்மையும் என்பது வேறொன்றும் அல்ல, ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை, கற்பனைகளை தம்முடைய வாழ்வில் தெளிவாக, அழகாக அதை வாழ்வாக்குவதுதான். ஆண்டவருடைய கட்டளைகளை நான் வாழ்வாக்கினால், ஆண்டவருடைய கட்டளைகளை நான் செயல்படுத்தினால், நான் நீதிக்கும் நேர்மைக்கும் எதிராக வாழ முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய கட்டளைகள் நமக்கு நன்மையைத்தான், நல்லதைத்தான், உண்மைத்தான், உத்தமமானதைத்தான், பரிசுத்தமானதைத்தான், பிரமாணிக்கமானதைத்தான் அது கற்றுக் கொடுக்கும்.
நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வார்த்தையில் நீதி நேர்மை இருக்கிறதா? நம்முடைய உற்றார் உறவினர்கள் மத்தியிலே நாம் பேசுகின்ற வார்த்தையிலும் செயலிலும் நீதி நேர்மை இருக்கிறதா? நம்முடைய அன்பியங்களில் நாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய பழக்கத்திலே நீதி நேர்மை இருக்கிறதா? நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லோர் மத்தியிலும் எல்லாருமாக எல்லாமுமாக நாம் நீதியோடும் நேர்மையோடும் வாழக்கூடியவர்களா? நம்முடைய வாழ்வில் அப்படியான ஒரு உணர்வு இருக்குமோ? நம்மை பார்த்து நாம் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்போம், நான் நீதியோடும் நேர்மையோடும் இருப்பவனோ? நான் நீதியோடும் நேர்மையோடும் இருப்பேன் என்று சொன்னால், நீதியோடும் நேர்மையோடும் நான் வாழ்வேன் என்று சொன்னால், நான் நீதியோடும் நேர்மையோடும் என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருப்பேன் என்று சொன்னால், நான் 10 1 11 இருக்க முடியாது. ஒரு பழமொழி உண்டு, சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், இரும்பு பிடிச்ச கையும் சரங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காது, சும்மா இருக்க முடியாது. ஒரு மனிதன் நீதியோடும் நேர்மையோடும் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது அவனுக்குள்ளா இயேசு இருப்பதை அவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். அவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தும், அவனுடைய வாழ்வு வெளிப்படுத்தும், அவனுடைய செயல்கள் வெளிப்படுத்தும். இரண்டாவது பார்க்கிறோம் ப்ரூடன்ஸ். ப்ரூடன்ஸ்னா என்னதுங்க? விவேகமாய் பேசுவது, விவேகமாய் சிந்திப்பது, விவேகமாய் செயல்படுவது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய தியாகம் இருக்கும், ஆனா விவேகமா செய்ய மாட்டாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, பனைமரத்துக்கு கீழே நின்னுகிட்டு கள்ளு குடிச்சாலும் பாக்கிறவனுடைய பார்வைக்கு எப்படியா? பனைமரத்துக்கு நின்று பால் குடிச்சாலும் பாக்கிறவனுடைய பார்வைக்கு எப்படி தெரியும்? கள்ளு குடிச்ச மாதிரிதான் இருக்கும். எங்க பனைமரத்துக்கு கீழே நின்னுட்டு நீ எதுக்கு பால் குடிக்கணும்? வீட்டுல குடிக்கலாம்ல, இல்ல கடையில உட்கார்ந்து குடிக்கலாம்ல, அட வண்டியிலையாவது உட்கார்ந்து குடிக்கலாம்ல. குடிக்கிறது பால், அதை ஏங்க பனைமரத்துக்கு கீழே குடிக்க வேண்டும்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனையே இதுதான். இதுதான் அன்னை மரியாளுக்குள்ளாக இருந்த அந்த விவேகம். என்ன? அவருடைய வார்த்தையிலும் அவருடைய செயல்களிலும் தன்னுடைய தூய்மையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்ததை அவர் வெளிப்படுத்தினார். In all her words and in all her actions, she had already consecrated her virginity to God. இந்த விவேகம் என்பது தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய கற்பை, தன்னுடைய தூய்மையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது. ஒரு மனிதன் ஆகவேதான் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். விவேகம் என்றால் என்ன? தூய்மைதான். விவேகம் என்றால் என்ன? பரிசுத்தம் தான். விவேகம் என்றால் என்ன? ஆண்டவர் பார்வையில் எப்பொழுதும் பிரமாணிக்கமாய் இருப்பது. யோபு என்ற ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பாடுகள் மேல் பாடுகள், வேதனைக்கு மேல் வேதனை. யோபுவை போல பாடுகளை சந்தித்த ஒரு மனிதனை நாம் விவிலியத்தில் காண முடியாது. யோபு வாழ்க்கையில் இந்த பாடுகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஏன் அவர் பாடுகளை சந்தித்தார்? ஏன் அவர் சந்தித்தார்? எதற்காக அவர் சந்தித்தார்? அவருடைய வாழ்க்கையில் இருந்த 3 குணங்கள், அதனாலதான் அவர் சந்திச்சார். அவர் வாழ்க்கையில் இந்த 3 குணங்கள் இருந்தது. யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம், முதல் அதிகாரம் 1 வசனம். இதுதான் யோபு வாழ்க்கையில் அவர் பிரச்சனைகளை சந்தித்ததற்கு, பாடுகளை சந்தித்ததற்கு காரணம். யோபு என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் மாசற்றவராய், நேர்மையாளராய், கடவுளுக்கு அஞ்சி பாவங்களை அகற்றி வாழ்ந்தார். He was righteous. He was innocent. He had the fear of God and avoided all the sins. மாசற்றவரும் நேர்மையாளரும் தெய்வ பயத்தோடு வாழ்ந்து பாவங்களை அகற்றி வாழ்ந்த யோபு வாழ்க்கையிலே பாடுகள். ஆனால் அவருடைய பாடுகளை கடைசியில் அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை 42வது அதிகாரம் 10 பெற்றார். அன்புக்குரியவர்களே,
நேர்மையாய் இருக்கிற மனிதன் வாழ்வில், பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் பாடுகள் வரும், வேதனைகள் வரும். ஆனால் அவன் தூய்மையான உள்ளத்தோடு வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அதனுடைய அடையாளம் அன்னை மரியாள். ஆகவேதான் விவிலியம் சொல்லுகிறது, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தந்தை தூயவராயிருப்பதைப் போல நீங்களும் தூயவராயிருங்கள். தூய்மை இல்லாத ஒரு மனிதனால் கடவுளை காண முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவங்க இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். நம்ம பக்கத்து ஸ்டேட்ல கோவாவில் ஒரு புனிதர், அவரை இலங்கையினுடைய அப்போஸ்தலர் என்று சொல்லி, திருத்தூதர் என்று நம்முடைய பாப்பரசர் என்ன பண்ணாங்க, அவருக்கு பெயர் கொடுத்தார்கள். Apostle of Sri Lanka. அவர் பேர் என்னங்க? அந்த அப்போஸ்தலர் பேர் என்ன? அந்த திருத்தூதர் பேர் என்ன? கோவாவை சார்ந்தவர் ஜோசப் வாஸ். அவர் என்ன செய்தாராம்? இளம் குருவாய் இருந்த பொழுது ஒரு அடிமை பத்திரம் எழுதினாராம். ஒரு அடிமை பத்திரம். அந்த அடிமை பத்திரத்தில் எழுதுறாரு, நான் சுய நினைவோடு, சுய உணர்வோடு, நான் எல்லா விதமான புத்தி சோபத்தோடு நான் எழுதி கொள்வது என்னவென்று சொன்னால், என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் அன்னை மரியாளுக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய வாழ்வில் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு அவருக்கு உதவி செய்தது அன்னை மரியாள். காரணம், அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வை, கற்பை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்திருந்தார். தனக்கு 6 வயதாக இருக்கின்ற பொழுது, நான் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வரக்கூடிய சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னை பாதுகாப்பது, என்னை வழிநடத்துவது அன்னை மரியாளாகத்தான் இருக்கக்கூடும் என்று சொல்லி, தனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது தன்னுடைய கற்பை மாதாவின் கரத்திலே காணிக்கையாய் ஒருவர் ஒப்பு கொடுத்தார். அவர்தான் கோடி அற்புதர் புனிதர் அந்தோனியார். ஒரு மனிதன் தான் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிசுத்தத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டி அன்னை மரியாள். சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்முடைய பிள்ளைகள் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், வார்த்தையில பொய் சொல்லக்கூடாது, வார்த்தைகளை திருச்சி பேசக்கூடாது. ஒரு சில ஆட்கள்லாம் பாருங்க, வாயிலே வடை சுடுவான், கவனிச்சிருக்கீங்களா? என்ன பிரியாணி வேணாலும் கிண்டுவான். இன்றைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு அந்த வார்த்தைக்கும் அவனுடைய வாழ்விற்கும் சம்பந்தமே இருக்காது. பொய்யான சத்தியங்கள் சொல்வார்கள். ஆண்டவருடைய திருப்பெயரை வீணாக சொல்லாமல் இருப்பீர்களாக. அன்னை மரியாளுக்குள்ளாக இருந்த அந்த விவேகம். அடுத்து பார்க்கிறோம் டெம்பரன்ஸ். அன்னை மரியாளுக்குள்ளாக இருந்த நிதானம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனையே. நம்முடைய வாழ்க்கையில அதுதான் பிரச்சனை. நிதானம் இல்லாம பேசுறது, நிதானம் இல்லாம செயல்படுறது. ஒரு சில ஆட்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமையில பூசை முடிஞ்சு கொஞ்ச நேரம் பொறுத்தா நிதானம் இல்லாமலே நிப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஆனா நம்ம பங்குலாம் பார்த்தா எல்லாம் நல்லவர்கள் போல தெரியுறாங்க, சூசியப்பர் மாதிரி, தோமையார் மாதிரி இருக்கிறாங்க. நிதானம் இல்லாமல் நாம் எடுக்கின்ற முடிவுகள், நிதானம் இல்லாமல் நாம் செய்கின்ற செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் செய்து விடுகிறது. பார்த்தீர்களா? நம்முடைய வார்த்தை பயனற்றதாக மாறிவிடுகிறது. மாதா என்ன செய்யறாங்க பாருங்க, அவருடைய வாழ்வில், அவருடைய பிஹேவியர்ல எப்பொழுதும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் அவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தவறாய் பயன்படுத்தவில்லை. In her external behavior and in her perfect internal control over all the faculties, வெளியிலே கொடுக்கப்பட்ட யாவற்றையும் கூட உள்ளிருந்து ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். பானையில இருந்தாதான்
அகப்பில வரும். மனசுல இருக்கிறது தான் வாயில பேசும், சொல்லுவோம் தானே. உள்ள கண்ட்ரோல் இல்லைன்னா வெளியில கண்ட்ரோல் இருக்காது. கட்டுப்பாடு எங்கே? உள்ள கட்டுப்பாடு இருந்துட்டாக்கா வெளியில தெளிவாயிடும். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அன்னை மரியாளிடத்திலிருந்து அந்த நிதானம். அடுத்து பார்க்கிறோம் fortitude. அன்னை மரியாளுக்குள்ளாக இருந்த அந்த துணிவு, அவரில் இருந்த அந்த துணிவு என்னங்க? அவர் ஒரு ஹீரோயிக், ஒரு சாட்சியுள்ளவராக, கதாநாயகியாக எல்லா சூழலிலும் அவர் செயல்பட்டார். ஆனால் அவரிலே பொறுமை இருந்தது, அமைதி இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. பொறுமை கடலினும் நிறைகுடம் குறைகுடம் கூத்தாடும். கற்றது கையளவு. கடவுள் கழுதைக்கு ஏன் வாழை குறைச்சு வச்சிருக்கிறான்? ஆட்டுக்கு ஏன் வாழை அளந்து வச்சிருக்கிறான்? சொல்லுவாங்க தானே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் எத்தனை நன்மைகள், நல்ல உணர்வுகள், நல்ல திறமைகள், நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் எப்படியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு மாதா நம்ம பார்த்து கேட்பாங்க, என்னுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருப்பவர்களே, பங்குல நிறைய பேர் இருந்தாலும் கொஞ்சமா வந்தாலும் பக்தியா இருப்பவர்களே, நிறைய பேர் பிஸியாக இருந்தாலும் வந்திருப்பவர்கள், விசுவாசத்தோடு அமர்ந்திருப்பவர்களே, மாதா பார்த்து சொல்ல, உங்களை பார்த்து நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இதையும் கடந்தது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக இருக்கிறதா? இல்லை, உங்கள் வார்த்தை வேறு, வாழ்வு வேறாக இருக்கிறதா? நீங்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறதா? நீங்கள் முடிவெடுப்பது ஒன்று, பிறகு செயல்படுவது ஒன்று. நிறைய பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, என் மகன் நல்ல முடிவெடுப்பான் ஃபாதர், இனிமே நான் சரியா காலையில எழும்பி நல்லா படிப்பேன்னு முடிவெடுப்பான். என்றைக்கு முடிவெடுக்கிறானோ அடுத்த நாள் எழும்பவே மாட்டான். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்வும் வார்த்தையும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பெற்றோர்களே, உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? பிள்ளைகள் புனிதராவதற்கு காரணம் எங்கே தெரியுமா? அவருடைய படிப்பறை எது தெரியுமா? உங்களுடைய இல்லம்தான். போர்ச்சுகல் தேசத்திலே மிகவும் அழகாக இருந்த ஒரு பெண்மணி அந்தோனியாருடைய அம்மா. மிகப்பெரிய செல்வந்த குடும்பம். அவங்க அப்பா பைனான்சியல் மினிஸ்டர். அந்த குடும்பத்திலே பணம் இருந்தது, அழகு இருந்தது, அந்தஸ்து இருந்தது. ஆனால் அந்தோனியார் புனிதராக மாறுவதற்கு அது தடையாக இல்லை. அன்னை தெரேசா அப்பா நல்ல சம்பாதித்துக் கொண்டிருந்தவர். ஆனால் அவர் மரித்த பிறகு அவரோட இருந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏமாற்றி விட்டு போய்விட்டார்கள். கான்வென்ட்ல சேரணும், அதற்கு பணம் கட்டுவதற்கு ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பைசா கூட இல்லாத ஏழ்மையான ஒரு நிலையில் இருந்தவர் தான் அன்னை தெரேசா. அவருடைய சகோதரர் தான் பிறகு உதவி செய்கிறார். அன்னை தெரேசாவினுடைய வாழ்வில் இருந்த ஏழ்மை அவரை எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய புனிதையாய் மாற்றுவதற்கு அது தடையாய் இல்லை. அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள் எங்கே உருவாக்கப்படுகிறார்கள்? உங்களிடத்தில் ஒரு கேள்வி. பிரான்சிஸ் சேவியர், புனித சவேரியார் பிடிக்குமா உங்களுக்கு? அந்தோனியார் பிடிக்குமா? அசிசியார் பிடிக்குமா? உலக தெரசம்மா பிடிக்குமா? நிறைய பேருக்கு பிடிக்காது போல இருக்க புனிதர்களே. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு இந்த புனிதர்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்றவங்கள கை உயர்த்துங்க பார்க்கலாம். அருளானந்தர், நிறைய புனிதர்கள், எனக்கு நிறைய புனிதர்கள் பிடிக்கின்றவங்க எனக்கு பிடிக்கும் ஃபாதர் அப்படின்னு கை உயர்த்துங்க பார்க்கலாம்.
ரொம்ப சந்தோஷம். ஏறக்குறைய எல்லாரும் கை உயர்த்திருக்கீங்க. ஒரு சிலர் 2 கையை உயர்த்திருக்கிறீங்க. சந்தோஷம். ஏங்க, ஊரா வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்லாம் புனிதராகணும். ஏங்க, நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எப்படி வீட்லயே புள்ளிகட்டுல உட்காந்துக்கிட்டு குதிரை ஓட்டுற மாதிரியா? ஊர்ல இருக்கிற பிள்ளைகள்லாம் இயேசுவுக்காக மறை சாட்சியாக தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அருளானந்தரை போல, செபஸ்தியாரை போல. ஆனா எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் பத்திரமா அங்க பாக்குறங்க. ஏகப்பட்ட புனிதருடைய சிறுபம் வச்சிருக்கீங்க. ஏகப்பட்ட புனிதருடைய சிறுபத்தை வச்சிருக்கீங்க. இது யாரு வச்சா எப்ப வச்சா எனக்கு தெரியல. ஆனா இந்த சுற்றி பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் நடமாடுறாங்க. ஒருவேளை அந்த பிள்ளைகள் வாழ்வில் ஏதாவது ஒரு புனிதருடைய வாழ்வு அவருடைய வாழ்வை தொட்டுவிடாதா என்ற எண்ணத்தில் தான் வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக அதைத்தான் நினைச்சிருப்பீங்க. ஏன்னா கலெக்ஷனுக்காக இல்ல, ஏன்னா அங்க உண்டியல் இல்ல. அது கலெக்ஷனுக்காக வைக்கப்பட்டதல்ல. அந்த இடத்துல வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்முடைய பிள்ளைகள் இந்த சிறுவங்களை பார்க்கின்ற பொழுது, புனிதர்கள் புனிதைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வில் ஒரு உந்துதல், ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த பிள்ளைகள் மாறிவிட மாட்டார்களா? எத்தனை பிள்ளைகள் இப்படி மாற வேண்டும் என்று பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துகிறீர்கள். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? எத்தனை அப்பா அம்மாவுக்கு தில் இருக்கு, தைரியம் இருக்கு, என் பிள்ளைய நான் பிரான்சிஸ் அசிசியரா மாத்த போறேன், அந்தோனியாரா மாற்ற போறேன், வழிநடத்த போறேன், அவங்கள ஒரு குழந்தை தெரசம்மாவா, ஒரு அபிலா தெரசம்மாவா, ஒரு அன்னை தெரசாவா நான் உருவாக்க போறேன், அதற்காக நான் என்னை இழக்க போகிறேன் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை புனிதர்களாய் புனிதர்களாய் அப்படின்னா எல்லாரையும் செமினரி கான்வென்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லல நானு. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை திருச்சபையை தாங்கக்கூடியவர்களாய் அனுப்புவதற்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? எச்சே இல்லை. எத்தனை பேருக்கு தில் இருக்கு? எச்சே இல்லை. அப்படி இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அன்னை மரியாளுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இது அர்த்தம் உள்ளது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், ஏதோ வந்தோம், அன்னையினுடைய சுரூபத்தை அப்படி சுற்றிக்கிட்டு போயிட்டு வந்தோம், ஜெபமாலை சொன்னோம், பிரார்த்தனை சொன்னோம், சீக்கிரம் முடிச்சா வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் போல இருக்க, எப்ப முடிப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே போயிடும், இந்த வருஷம் போயிடும், அவ்வளவுதான். இனி அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம். எழுந்து நிற்பீர்களா? இன்றைக்கு நாம் யாவரும் கூட அன்னை மரியாளிடத்திலே ஒரு பொருத்தனை செய்வோம். நம்முடைய வாழ்வை விண்ணப்பமாக அர்ப்பணிப்போம். மாதாவே, நாங்க எங்களை, எங்கள் குடும்பத்தை நம்முடைய கரத்திலே ஜோசப் வாஸ் போல, புனித ஜோசப் வாஸ் போல, புனித அந்தோனியாரை போல உமக்கு, உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணமாக்குகிறோம். எங்களை பிரியமாய் நேசிக்கிறவர், வழி நடத்துகிறவர், எங்களை பத்திரமாய் நீர் பரலோகத்திற்கு அழைத்து செல்லுவீர். எங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உணர்விலும் உள்ளத்திலும் இருக்கிற பாவங்களை நாங்கள் நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும்.